எனக்கு பரமசிவம் என்ற நல்ல பெயர் வைத்தாய். முத்தாய் முல்லை கொத்தாய் கொஞ்சி என்னை மொய்த்த பித்தாய் கடந்து பெரிதாய் அன்பை பெய்து என்னை விட்டு பிரிந்து சென்ற என்னுடைய தாய் தந்தையை நான் முதலில் வணங்குகிறேன். ஏன்னா இங்க இருக்கின்ற இளம் சிறார்கள் பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும் என்பதை ஒரு நினைவாகத்தான் என்னுடைய தாய் தந்தையை நான் முதலில் வணங்குகிறேன். உள்ளோருக்கு செல்வங்கள் தான் சொந்தம். அதாவது வசதி படைத்தவர்களுக்கு அந்த பணம் தான் அவர்களுக்கு சொந்தக்காரர்களாக அமைவார்கள், சொந்தமாக அமையும். உள்ளோருக்கு செல்வங்கள் தான் சொந்தம். அது இல்லாதவர்களுக்கு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் தான் சொந்தம். அந்த நல்ல உள்ளங்களை படைத்த உங்களுக்கு இந்த தமிழர் திருநாளைய பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் போல. ஒரு புத்தகத்துல முதல் பக்கம் கருவறை, அதாவது தாயினுடைய கருவறைக்கு சமம். கடைசி பக்கம் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிறப்பு கருவறை, கடைசி பக்கம் நமக்கு கல்லறை, இறப்புக்கு நடக்கக்கூடியது. இடைப்பட்ட பக்கங்கள் இருக்காது நிறைய. அந்த இடைப்பட்ட பக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நாம் கவலைகளை மனதில் தாங்கிக் கொண்டு கண்ணீரோட வாழ்க்கையை வாழக்கூடாது. இந்த மாதிரி ஆடி பாடி ஒருத்தரோட சந்தோஷம் வாழ்க்கை பாருங்க, அதுதான் உண்மையான அந்த இடைப்பட்ட பக்கங்கள். அந்த பக்கங்களை நீங்கள் இப்போ கரெக்டாக நிரப்பிட்டு இருக்கீங்க. இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தெரியும் நம்ம நிகழ்ச்சிகள் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அதை விட இந்த மாதிரி எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்னா கூடி இந்த மாதிரி ஆடிப்பாடி மகிழ்ச்சிங்க பாருங்க, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பக்கங்களே. அப்ப வாழும் பொழுது பொன் சிரிப்போடு நம்ம வாழ்ந்து மகிழ்ச்சியா ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அது இந்த மாதிரி ஒரு திருவிழாவில் நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஆடும்போது பாடும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை வந்துடும். கோயில் விழாக்கள் நடத்தும் அதை அதுக்காக தான். இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் அதுக்காக தான். அப்போ இந்த நாட்டில் நமக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகளாலும் அதை எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாமே ஒரு ஒற்றுமையாக இந்த மாதிரி ஆடி பாடுங்களே, இது உண்மையாலுமே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. அப்போதான் சின்ன சின்ன குழந்தைகளும் என்ன பண்ணணும், இதை பார்த்து சரி கலைகள் நிறைய இருக்கு. இப்போ உடற்பயிற்சி இப்போ அதே இன்னொன்று நல்லா சொல்லணும், இந்த இளைஞர்களுக்கு இளம் பசங்களுக்குலாம் என்ன கேட்டீங்கன்னா ஈண்டார் முகத்தேகி நின்னாதல் எம்மாற்று சான்றோர் முகத்து களி அப்படின்னு சொல்றோம். அது திருவள்ளுவருடைய குரல். ஈன்றால் முகத்தேயும், அதாவது குடிபோதில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை, குடிபோதில் இருக்கக்கூடிய தன் பிள்ளையை தன் தாயே அவளை